வணக்கம். இஎம்ஐ மிஸ் ஆனா, உங்களுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இஎம்ஐ மிஸ் ஆனா, ஒரு இஎம்ஐ மிஸ் ஆனா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறையவே வாய்ப்பு இருக்கு. இதே ரெகுலரா இஎம்ஐ மிஸ் பண்ணா, உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கஸ்டமர் பணம் மாசம் மாசம் கட்டுவாங்க. அவங்க பணம் அந்த மந்த் எண்டுக்குள்ள கட்டுவாங்க. பட் ஆனா, ஆஸ் அ பேங்க் என்ன பார்க்கும் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் இசிஎஸ் டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டில் தான் அவங்களுடைய இஎம்ஐ கிளியர் ஆகணும். அப்படி கிளியர் ஆகும்போது மட்டும்தான் அவங்க லோன் அவங்க கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய கமிட்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இதே இஎம்ஐ கிளியர் ஆகாமல் மந்த் எண்டில் தான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படியே உங்களுக்கு கொடுத்தாலும் சில பேங்க்ஸ், சில என்பிஎஃப்சிஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரெகுலராக நீங்கள் ஒரு மந்த் எண்டுக்குள்ளே பே பண்ணிங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் மிஸ் பண்ணி அந்த மாதம் கடைசியில் கட்டாமல் 2 மாதம் கழித்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு தரமாட்டாங்க. சின்ன சின்ன என்பிஎஃப்சிஸ்லாம் இது கால் எடுப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் உங்களுடைய சிபில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ ஆன் டேட் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதுதான் தம்ப் ரூல் ஆஃப் கிரெடிட். எல்லா லோன் கிரெடிட் அப்ரைஸ் பண்ணும் போதும் இதை தான் பார்ப்பாங்க. உங்களுடைய எல்லா இஎம்ஐயும் ஆன் டேட்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹை கிரெடிட் வேல்யூ கொடுப்பாங்க. ஈவன் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு 10 lakhs அப்ரூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா லோனுமே நல்லா இருக்குது, ஒரு இஎம்ஐ கூட மிஸ் பண்ணாமல் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 lakhs கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் எலிஜிபிலிட்டி 10 lakhs தான் இருக்கும். ஆனால் ஸ்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது நீங்கள் இஎம்ஐ மிஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீடிங் பேங்க்ஸில் வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் ரெகுலராக இஎம்ஐ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்பிஎஃப்சிஸில் தான் வாய்ப்புகள் இருக்கும். பட் அதுலேயும் நீங்கள் அந்த ரெகுலர் மிஸ்ஸஸும் நீங்கள் பண்ணுறதுல எக்ஸசிவாக ஒரு இஎம்ஐன்றது 3 இஎம்ஐ 4 இஎம்ஐலாம் பெண்டிங்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது ஆப் லோன் ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லோன் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நாளைக்கு சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இஎம்ஐ கரெக்டாக பே பண்ணுறது பெட்டரான வே. அதுதான் சரியான அணுகுமுறையும் நான் சொல்லுவேன். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இஎம்ஐ 5ஆம் தேதினா 5ஆம் தேதி கிளியர் பண்ணாமல் ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதி கிளியர் பண்ணால் அதுவும் தப்பு தான். அவர் என்ன கேட்டால் நான் அந்த மாதம் கரெக்டாக கட்டுறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர். நான் மாதம் கரெக்டாக கட்டிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா பவுன்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லோன் அப்ரூவ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போதுமே உங்களுடைய இஎம்ஐயை ஆன் டைம் பே பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு மாதம் இஎம்ஐ மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ உங்களது இல்லை, அந்த பணம் உங்ககிட்ட அந்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்கில் பேலன்ஸில் வச்சுருக்கணும். நீங்கள் அதை ரொட்டேஷனில் அந்த பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்கு ஒரு இஎம்ஐ மிஸ்ஸே ஆகாது. அந்த பணம் உங்களது இல்லை, எஃப்டியில் இருக்கிற மாதிரி நினச்சி அதை பண்ணணும். இது பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாதவங்க பவுன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது. அது பிறகு எல்லா கஷ்டமும் நடக்குது. போய் ஆப் லோன் வாங்குறாங்க, ஆப் லோன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு அது க்ளோஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டான இஎம்ஐ பே பண்ணுங்கள். மேலும் தகவல் தெரியணும்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து நேராக பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.